அபி அபி எம்மா இதுதாம்மா அபி இருக்கிற ரூமு. இது அனு ரூம்டா. ஐயோ இருந்தா என்ன, அனு ரூம்ல அபி இருக்க கூடாதா? எம்மா இங்க இருந்தாதான் சேஃப்னு அந்த சஞ்சீவ் பைய அபிய கூப்பிட்டு வந்து இந்த ரூம்ல வச்சிருக்கலாம்ல. டேய் நீ எப்படிடா சொல்ற? நீ என்ன நேரடியா போய் பாத்தியா? ஐயோ பாக்கலாமா, எல்லாம் ஒரே கணிப்புடா. கணிப்புதான். இத பாருடா, நல்லா யோசிச்சுக்கோ. எனக்கு என்னமோ இவதான் அனு, அவதான் அபின்னு தோணுதுடா. ஐயோ அவதான் அனு, இவதாமா அபி. சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த கட்டையால ஒரே போடா போட்டு அவளை கடத்திடுவோம். இவதாமா அபி. இப்ப நீ அடிக்க போறியா இல்ல உன்ன அடிக்கவா? அடிமா அடி. கண்டுக்கவே மாட்டேங்கிற. குழந்தைகள் இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, என்னமோ வேணி உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. 100 தடவை நீ போன் பண்ண. இங்க பாரு, அவன் போய் இன்னொருத்த வந்தா வெங்காயத்தோட கேரம் போர்டு விளையாண்டு இருக்கான். நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஏன் வராம? படாத இடத்துல பட்டுதா என்னடா பண்றது? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வேணே. ஒன்னே கொடுத்துட்டு போறேன். கூப்பிடுறோம். மறுபடியும் கொண்டு கிடக்கு. யோ உன்கிட்ட நான் ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன். என்ன வச்சு வெங்காயம் தள்ளி போடலாம் பாக்குறியா? நான் ஒரு மாதிரியான ஆளு, கொண்டே போடுவேன். வெங்காயத்தை மூட்டையில கட்டி வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுவேன். யோ ஏதாவது சொல்லிரும். மாப்பிள அப்படி பாக்காத மாப்பிள, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாப்பிள. ஏன் மாமா இப்ப சொல்ற? இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? மொட்டை மாடியில இருந்தே உருட்டி விட்டுருக்கலாம்ல மாப்பிள. நீ திட்டுவே நினைச்ச மாப்பிள, இப்ப வந்து குறைஞ்சு போல. உங்க 2 பேருக்கும் உருட்டி விளையாட என் பொண்ணு என்ன டயர் வண்டியாடா? 1 2 3 சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தள்ளி விட்டுருவோம். ஓகே ஓகே. ரெடி 1 2 3. அனுபவிக்கணும்னு தெரியலையே. ஆண்டவா நீதான் எங்களை காப்பாத்தணும். ஸ்ரீஜா, அம்மாடி ஸ்ரீஜா, அம்மா ஸ்ரீஜா. ஏமா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து அழுதீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும். ஏன் என்ன செய்ய போற? மூட்டையில இருந்து துவரம்பருப்பு எடுக்கணுமா? ஆஹா, இவனை விட்டா மூட்டையை பிரிச்சு பருப்பு அல்றேன் சர்க்கரை அல்றேன்னு ஸ்ரீஜாவை கண்டுபிடிச்சிட்டானா? இது பருப்பு மூட்டை இல்ல, அரிசி மூட்டை. ஏமா நான் சமயக்கார அசிஸ்டன்ட். இது பருப்பு மூட்டை அரிசி மூட்டைன்னு எனக்கு தெரியாதா? இது பருப்பு மூட்டை தான், கொஞ்சம் தள்ளுமா. ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருயா. நான் பொண்ணோட அம்மா, எனக்கு தெரியாதா இது பருப்பு மூட்டை அரிசி மூட்டையானே? பருப்பு மூட்டை வேற எங்கயாவது போய் தேடு போ. என்னம்மா அப்படி பண்ற? போதனை. என் கையால உன்னை மூட்டையா இழுக்க வச்சுட்டானுங்களே. ஏ சின்னமணி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, அது வந்து மூட்டை இங்க யாரோ வச்சுட்டாங்க, அதான் உள்ள கொண்டு போலான்னு. அதெல்லாம் சமயக்காரன் பாத்துப்பான். பொண்ணோட அம்மா நீ, உன்னை எல்லாரும் மண்டபத்துல தேடிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா என் கூட போலாம். இல்ல அது வந்து நான் மூட்டையை வச்சுட்டு வந்துடுறேனே, நீங்க முதல்ல போங்க. சமயக்காரங்க பாத்துப்பாங்க, வா போலாம். வா சொல்றேன்ல, வா. உன்னதான் தேடிட்டு இருக்காங்க, வா. சிந்தாமணி வா. நான் அங்க வச்ச முட்டை இப்படி இங்க வந்தது? இதெல்லாம் அந்த காளியோட வேலையா தான் இருக்கும். முதல்ல இந்த ரூம்க்கு கொண்டு போய் மூட்டையில இருந்து ஸ்ரீஜாவை வெளியே எடுக்கணும். டேய் இங்க வா. இதோ இருக்கு பாரு மூட்டை.
இங்க எப்படி இங்க தானே வச்சோம். டேய் இங்க தான்டா வச்சோம். அண்ணா இங்க தானே வச்சோம் மூட்டைய. டேய் இங்க தான்டா மூட்டையை வச்சோம். எப்படி அங்க போயிருக்கோம்? நம்ம இங்க வைக்கலையே. டேய் இதுக்கு தான் ரம்மல பீரை மிக்ஸ் பண்ணி அடிக்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்ப பாரு மூளை வேலை செய்யல உனக்கு. இங்க தான்டா வச்சிருப்போம். இங்கயா வச்சோம்? டேய் கன்ஃபார்மா இங்க தான்டா வச்சோம். இங்க தான் வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. சரி சரி அங்க வச்சானா இங்க வச்சானா மூட்டை இருக்குல்ல வா எடுத்துட்டு போலாம். சரிண்ணா. இப்படி ஒன்னாயிட்டோம். அதுக்கு என்னன்னா நீ உன் மனசை தேத்திக்க. சரி. அப்படியே இந்த மூட்டையை தூக்கி கிச்சனுக்கு கொண்டு போயிருவோம். ஐயோ என்னால முடியாதுண்ணா, ஆளை விடுனா, நான் செத்தே போயிடுவேண்ணா. என்ன ஒரு மூட்டைக்கு எப்படி ஆயிட்டான்? என்ன பண்றது? அண்ணே மூட்டையெல்லாம் கட்டி ரெடியா இருக்கு, வாங்க. ரொம்ப டயர்டா இருக்குமா, நீ போய் அந்த இந்திக்காரனுக்கு போன் பண்ணு, நான் அபி கூடவே இருக்கேன். டேய் நான் வேணா மூட்டையை கழட்டுறேன், உள்ள போய் அபி பக்கத்துல உட்காந்துக்கிறியா? அம்மா செம்ம ஐடியாமா, அப்படி போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடு. இந்த தடவை கரெக்டா இல்லன்னு வைய, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான். நீ அண்ணே எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. ஏய் ஜெயராமா அண்ணே வாங்க. படிக்கட்டாண்ட வெங்காய மூட்டை இருக்கு, அதை ஏத்தி அனுப்பிச்சு விடு. சரிங்கண்ணா வாங்க. என்ன முறைக்கிது? வாங்க. என்ன 2 மூட்டை இருக்கு? அண்ணே இங்க 2 மூட்டை இருக்குண்ணே, எந்த மூட்டையை நான் ஏத்தி விடுறது? டேய் 2 மூட்டை ஏத்தி விடுறா, சும்மா இதெல்லாம் போய் போன் பண்ணி கேட்டுக்கிட்டு. அண்ணே 2 மூட்டையும் தானா, வாங்க ஏத்திடலாம். சரி அப்ப தூக்கு. இப்ப பாரு. இப்ப என்ன? எம்மா இந்த முட்டைதாமா, இந்த முட்டைதான். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? எம்மா கிச்சனுக்கு போய் வெங்காயத்தெல்லாம் கொட்டிட்டு தான் இந்த மூட்டையே கொண்டு வந்த, அந்த வெங்காய வாசனை அடிக்குதுமா. அது மட்டும் இல்ல, அபியோட ஸ்மெல்லு எனக்கு நல்லா தெரியும், அந்த வாசனையும் அடிக்குதுமா. டேய் உன்னை நம்பலாமா? எம்மா சத்தியமா என்ன நம்பலாமா? இதுதான் அபி, இதுதான் அபி. டேய், சீ, இப்படிதான் சத்தியம் பண்ணுவியா? இல்ல இப்படியும் பண்ணலாம். ஐயோ அரஞ்சனம், ஏதோ ஸ்மெல்லி விஷயத்துல நான் உன்னை நம்புறேன். பிளான் மட்டும் ஏதாவது சொதப்பிச்சு ஐயோ கொழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். எம்மா, என்ன தூக்குறது இருக்கட்டும், அபிய தூக்குமா. பெரிய பிசினஸ் முடிய போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் நான் கிளம்புறேன் சல்மா. சரிங்க முதலாளி, ஜாவோ ஜாவோ. நான் போயிட்டு கால் பண்றேன். வண்டி எடுப்பா. டேய் எப்படியோ வேலை பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சுடா. அந்த அபியால பாசுக்கும் நல்ல லாபம், நமக்கும் நல்ல லாபம்டா. எம்மா சரி 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 நட கிளம்பலாம். எம்மா எம்மா இந்த சமையல்கார சமையல் ரொம்ப நல்லா இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மண்டபத்திலேயே தங்கிட்டு பயிறு முட்டை சாப்பாடு சாப்பிட்டு போலாமா? ஏ ராசா, எனக்கும் அப்படிதானே தோணுச்சு. வட சாப்பிட்டு போலாம். ஆமா. போன் எங்க வச்சிட்டு போயிருக்கா? எங்க போயிருப்பா? எங்க போனா? கொடுத்த மாதிரி ஆயிடுச்சேடி. ஐயோ அந்த சல்மானோட கொல்ல போறானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இதான் சொந்த சனவுல சூனி வச்சுக்கிறதுங்கிறது. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணுமே. இப்ப என்ன பண்ணலாம்? இவள சேஃபா இந்த ரூம்லயே பூட்டி வச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் போய் ஸ்ரீஜாவை தேடலாம். டேய் சல்மான், என் கையில மாட்டின நீ சத்தடா மவனே. நல்ல வேளை யாரும் நம்மள பாக்கல. ஐயோ ஸ்ரீஜா எங்கடி இருக்க? இந்நேரம் அந்த சல்மான் பையன் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே.
ஒருத்தி எதுக்கு ரூம் கதவை பூட்டிட்டு போகுது? சேஃபா வச்சிருக்காங்கன்னா அப்படி அந்த மூட்டையில என்ன இருக்கு? அபி அந்த மூட்டையில இருப்பாளோ? பாஸ் டிக்ல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். டிக்கில இருந்தா? ஆமா, அந்த மூட்டையில இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? வா பார்க்கலாம். ஓபன் பண்ணு, பாரு. பாஸ் மூட்டைக்குள்ள ஃபுல்லா வெங்காயமா இருக்கு. என்னடா சொல்ற? டேய் பணத்தை எங்க வந்து வாங்கிக்கணும்னு கேளு. கேளுடா. முதலாளி, ஆ, நாங்க பணத்தை எங்க வந்து வாங்கிக்கணும்? நீ எதுக்கு சல்மான் வரணும்? நானே நேர்ல வர்றேன். ஆ, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் என் கையாலேயே கொடுக்குறேன். முதலாளி நீங்க ரொம்ப நல்லவர் முதலாளி, நல்லவர். நீங்க மண்டபத்துக்கு பின்னாடி வந்துருங்க, அப்படியே நாங்களும் வந்துடுறோம். ஓகே ஓகே, நாங்க உடனே வந்துடுறோம். எம்மா எம்மா, மண்டபத்துக்கு பின்னாடி வர சொல்லிருக்கேன், நீ பின்னாடியே வா. எம்மா முதல்ல தானடா, அக்கா பொண்ணு தானடா. நினைக்காத பாத்தியா, உண்மையிலேயே பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். கொஞ்சம் கேசில உட்காரும். போமா போமா போமா, லாலா லாலா லாலா, போமா போமா போமா. பாஸ் நம்ம பங்களால கொண்டு வச்சு விழுத்துறலாமா? டேய், அதுக்கெல்லாம் இவங்க ஒருத்தர் இல்லடா, இங்கேயே வச்சு குமுறிடுவோம். ஓகே முதலாளி இங்க வாங்கயா. இந்த வர பொறுமையா சீக்கிரம் வாங்க. டேய் கார் சூப்பரா இருக்குல, எனக்கு வாங்கி தரியா? ரிமோட் காரே வாங்கி தரமா? என்னடா முதல்ல இங்கே ஏறாரு. முதலாளி நீங்க பின்னாடி ஏறீங்க, முன்னாடி இங்கேயா? ஏறீங்க. நல்லா உங்களுக்கு கொடுக்கதான். உமா குத்தா குத்திட்டாமா. ஸ்பேர் பார்ட்ஸ்ல கலகலன்னு டான்ஸ் ஆடுதுமா. முதுகெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறியா? ஐயா ஏமா, நானே அவங்க அடிச்ச அடியில இடுப்பு கழண்டு போய் கிடக்குறேன்டா. யாராவது சுளுக்கு எடுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஐயோ, உன்னை பெத்ததுக்கு நான் கண்டவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும்னு இருக்கு. ஒழுங்கா ஒரே ஒரு ஃபோர்ஜரி பண்ணி லட்சக்கணக்குல பணம் சம்பாதிச்சு அம்மாவை காப்பாத்துவேன் நினைச்சா, ஐயோ இப்படி அடி வாங்க வச்சிட்டியடா. அம்மா ஃபீல் பண்ணாதம்மா. டேய் அம்மா நான் என்னம்மா பண்றது, அந்த மூட்டை எப்படி மாறுச்சுனே தெரியலையேம்மா. ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன் என் தங்கச்சி கையால. அக்கா அந்த நல்லி எலும்பு அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் இல்ல, 2 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வா போ. சரியா? சரிக்கா சரிக்கா. நான் போய் சமையலுக்கு ரெடி பண்றேன். அண்ணா கறி சோறு விருந்து தான் தினந்தோறும் கிடைக்குது அண்ணா. வேற ஏதாவது? அடி செருப்பால, என்ன அண்ணன் நினைச்சியா இல்ல மாமா நினைச்சியா? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே, பணமா ஏதாவது ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா. டேய் பணம் தானடா, 50,000 1 லட்சம் என்ன, உங்க எல்லாருக்கும் 2 லட்சம் ரூபாய் தரேன். போதுமா? அந்த பெருமாள் உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சு பாண்டா. கழட்டாமலையே அடிக்கிறேன். சரி சரி, மூட்டை கீழே இருக்குங்கடா. அண்ணா நீங்க வாழ்நாள்ல தலையே குனிய கூடாதுண்ணே. மூட்டையை மேல கட்டிக்கிறேண்ணே, கீழே இறக்கவே மாட்டேண்ணே. எக்காரணத்தை கொண்டு நீங்க தலை குனிய கூடாது, தலை நிமிர்ந்து அடிங்கண்ணே. டேய் 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 டேய், என்னடா என்னடா, உன்ன மாதிரி ஒருத்தன் கிட்ட வேலைக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ரொம்ப புகழாதீங்கண்ணே, போய் அடிங்கண்ணே, போங்கண்ணே. நான் லேடி சென்டிமெண்ட்ல வீக், அதனால அழுறேன். நீங்க எல்லாரும் எதுக்குடா அழறீங்க? அண்ணா நீங்களே தங்கச்சி சென்டிமெண்ட்ல வீக்குனா நாங்களாம் ஏமாத்துறோண்ணா. நாங்களும் வீக்கு தானா? சரிடா, இதுக்கு மேல அடிச்சா இவ செத்து போயிடுவா. மூட்டையை இறக்குங்கடா, அவ முகத்தை பாக்குறேன் நானு.
வெங்காயத்தை உரிச்சே வாங்கிட்டு வர சொல்லிட்டியா? இருந்தாலும் உனக்கு எவ்வளவு பாசம் இருக்க கூடாதுன்னு. அண்ணனா நீ தானே அண்ணன். தேங்க்ஸ் அண்ணே. சரி இப்போதைக்கு இது போதும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஐயோ, இப்படி ஒரு மக்கு தங்கச்சி வச்சு நான் மாரடிக்கிறேன்னு பெருமாளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுண்ண. அனு எங்க இருந்தாலும் தூக்கின்னு வந்து உன் காலர்ல போடுறேன். வேற வழி தூக்கித்தான் ஆகணும். இந்த பாரு, இந்த தடவை அணுவை நீங்க தூக்கலனா நான் உங்களை கொல்ல மாட்டேன். நீங்களே அங்க செத்து போயிடுங்க. சரிங்கண்ணா, வாங்கடா போலாம். வாங்க போலாம். பெருமாளே, பெருமாளே. நல்லபடியா தான் நடக்கும். நாளைக்கு சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டுவான். நீ எங்க வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகளா வருவ. நீயும் சஞ்சீவும் லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். சந்தோஷ், யார் கூட பேசிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்லம்மா, போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். டேய், விடிஞ்சா மேரேஜ் வச்சுக்கிட்டு இன்னும் தூங்காம போன் பேசிட்டு இருக்கியா? போய் தூங்குடா. அப்புறம் காலையில போட்டோக்கு உன் முகம் நல்லா இருக்காது. சரிம்மா. சரி. ஆமா. என்னடா? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போங்க. தூங்கு சந்தோஷ், நல்ல புள்ளடா. உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்க. அதனால இந்த தேவையில்லாத யோசனை எல்லாம் விட்டுட்டு நல்லா தூங்கு. சரி, நான் வரேன் அபி. சல்மான் ஸ்ரீஜாவை கடத்திட்டாங்கிற விஷயத்த பார்ட்னர் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவளையும் காணுமே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அக்கா, அனுவ பாத்தீங்களா? இல்லையம்மா. சரி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பார்ட்னருக்கு போன் பண்ணி பாப்போம். சும்மா போன் பண்ணும்போது எடுப்பா. இவ்வளவு விஷயம் சொல்லணும்னா போன் எடுக்க மாட்டா. இப்ப நான் என்ன பண்றது? ஸ்ரீஜா, இது என்ன இடம்? தெரியலையே. நம்ம எங்க இருக்கோம்? இது என்ன இடம்? இதெல்லாம் கண்டிப்பா அந்த சஞ்சீவ் வேலையா தான் இருக்கும். நாம அபியை கடத்த நினைச்சோம். கடைசியில அந்த சஞ்சீவ் நம்மளே கடத்த வச்சுட்டான். இப்ப என்ன பண்றதானு? என்ன பண்றதா? முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல உங்க அம்மாக்கு போன் பண்ணி மண்டபத்துல என்ன நடக்குதுன்னு கேளு. அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலிய கட்டிர போறான். ஏமா, யாருமா நீங்க? நான் சொல்றேன், கொஞ்சம் போன் கொடுங்களேன். திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ரோபோ மாதிரி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அக்காவும் மாமாவும் உன்னையும் பொண்ணையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆமா, வேற வீடு ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா? ஏன்னா இன்னைக்கு நைட்டே நீ வெளியேறணும் சிந்தாமணி. வெளியில கொசு கடிக்குமோ இல்ல வெறிநாய் கடிக்குமோ யாருக்கு தெரியும். எனக்கு உன்னை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா உன் பொண்ணு நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சொகுசா வளர்த்து வச்சிருக்க. டேய், என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? நீதான் எனக்கு தெரியாம என்கிட்ட இருந்த பென்ட்ரைவ டிடெக்டிவ் பண்ணி கண்டுபிடிச்சல்ல, அது மாதிரி இதையும் கண்டுபிடிச்சுக்கோ. எங்களுக்கு எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. நாம தோக்க போறோம். எனக்கு
சஞ்சீவ் என் கைய விட்டு போயிட்டான். உனக்கு அபி சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு ஈக்குவலா அத்தைக்கு மருமகளாகி உன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்க போறா. சும்மா சும்மா ரெண்டு பேரும் அதையே சொல்லாதீங்க. அபி எனக்கு ஈக்குவலா இருக்கவே கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்க ப்ளீஸ். என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க பார்ட்னர்? எனக்கு ஒண்ணும் புரியல. அபி என்ன மாதிரி இல்ல. அவளுக்கு என் மேல பாசம் அதிகம். அபிக்கு என் மேல இருக்கிற பாசம் அபிய எனக்காக என்ன வேணாலும் பண்ண வைக்கும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அத அபியால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அந்த எம்எல்ஏ ஆளுங்க என்ன தேடி வந்தாங்களாம். சோ அவங்க என்ன கடத்திட்டு போன மாதிரி நாம ஒரு டிராமா பண்ணுவோம். அபி என்ன காப்பாத்த கண்டிப்பா வருவா. அங்க எம்எல்ஏ ஆளுங்க என்ன கத்தியால குத்தி போட்ட மாதிரியும் நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரியும் நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் மான மரியாதையை காப்பாத்துறதுக்காகவே ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டி தான் தீரணும். செம்ம பிளான். பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா சொதப்பிடாதே. இத நானே நேரடியா எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ கண்டிப்பா சொதப்பாது. இந்த தடவை நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். அந்த அபியையும் சஞ்சீவியும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி பிரிச்சு காட்டல என் பேரு அனு இல்ல. சஞ்சீவ், ஏன் அப்படி பாக்குற? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். சரி சரி, நீ வெளியே போ. நான் சாரி கட்டணும். தனியா எப்படி சாரி கட்டுவ? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆசை தோசை. அதுக்கு வேற ஆளை பாரு. மரியாதையா வெளியே போ சஞ்சீவ். முடியாது. போ சஞ்சீவ். சஞ்சீவ், எதுக்கு இப்ப கதவை தாப்பா போட்ட? சும்மா. சஞ்சீவ், இப்ப நீ போலனா அப்புறம் நான் கத்திருவேன். கத்து. கத்திருவேன் சஞ்சீவ். கத்து. நிஜமா கத்திருவேன். யாராவது வாங்க. யாராவது வாங்க. ஓ, இதான் ஊர்ல கத்துறதா? நீ மாட்டிக்க கூடாதுன்னு இறக்கப்பட்டு கத்துன. ஓனா போட்டு பண்ணா இப்ப நீ என்னைய கிண்டல் பண்றியா? சஞ்சீவ், ஓ சஞ்சீவ் ஓ. இப்ப எதுக்கு போடவே என்கிட்ட இருந்து வாங்கின? உனக்கு கட்டி விடணும்ல. சஞ்சீவ் வேண்டாம். எனக்கு வேணும். சரி, நான் புடவை கட்டணும். நீ கிளம்பு. கட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போ சஞ்சீவ், நானே கட்டிக்கிறேன். ப்ளீஸ் போ. எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அவங்க அனுவ தூக்கிட்டு போற வேகத்தை பார்த்தா அவளை கொண்டுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த எம்எல்ஏ குடோன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அங்க போறேன். நீங்க சஞ்சீவ் கிட்ட விஷயத்த சொல்லி அவனை உடனே அங்க வர சொல்லுங்க. சரி. சஞ்சீவ் கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பி வைக்கணுமா? ஓடி போ. உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ செத்துட்டேன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறேன். அக்கா, அக்கா,
சஞ்சீவ் கூட வாழக்கூடாது, செத்துறேன்னு சொல்லு. நான் சந்தோஷமா நான் செத்துருவேன்க்கா. நான் என்னக்கா பெருசா ஆசைப்பட்டேன்? நம்ம ஒன்னா பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். அதே மாதிரி மேரேஜ்க்கு அப்புறமும் ஒரே வீட்ல ஒன்னா உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது பெரிய தப்பாக்கா? ஆனா அந்த ஆசையை உன் மனசு இவ்ளோ கஷ்டப்படுத்துதுன்னா அந்த ஆசையை எனக்கு வேண்டாம்க்கா, வேண்டாம். கண்ணுல கூட பட மாட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. இல்ல, நான் போறேன்க்கா. நீ நல்லா இருக்க, நல்லா இரு. நான் பயந்துட்டேன். நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்கல. உனக்காக சஞ்சீவியே எனக்கு வேண்டான்னு அபி தூக்கி போட்டுட்டு போயிட்டா. நீ சொன்னது சரிதான். அபி உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவளுக்கு உன் மேல இருக்கிற பாசம் அவளை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். அவ ஒரு எமோஷனல் இடியட். எப்படியோ நம்ம ப்ராப்ளம் சால்வ். போங்கம்மா, அங்கேயும் போய் கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. சண்முகம் முன்னுங்க. ஆமா ஆமா. இல்ல, அவளுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. என்கிட்ட சொன்னாரு. நான் சொல்றேன். நான் என்னங்க இங்க என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்ப வந்த? என்னம்மா? என்னங்க ஐயர் ஹோமத்துக்கான சாமான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அது என்னன்னு பார்த்து எடுத்து கொடுங்க. சரி சரி சரி, நீ போ. அவர் கேட்டார், சீக்கிரம் வேலையை போங்க. பாரு. இதோ வந்துடுறேன். சரிக்கா. காபி சாப்பிடுங்க. சரிங்க. வாங்கம்மா. வணக்கம், வாங்க. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ கண்டாய நமஹ. ஓம் விபுதேஸ்வராய நமஹ. ஓம் ரவார்ச்சிதாய நமஹ. ஓம் விதயே நமஹ. ஓம் நாகராஜ யக்ஞோபவிதகாய நமஹ. ஓம் ஸ்தூலகண்டாய நமஹ. நான் இனிமே என்னைக்கும் உன் லைஃப்ல திரும்ப வர மாட்டேன். நீ சந்தோஷ் மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நான் சஞ்சீவ் கூட சேரலக்கா. நான் உன்னை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். என்னாச்சு? எனக்கு லேசா தலை வலிக்குது. உங்க அம்மாவை கூப்பிடட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி வாங்க. அப்போ சஞ்சீவ் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும். நான் சீதாத்தைக்கு மருமகள் ஆயிடுவேன். தப்பான பொண்ணா உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு உன் லைஃப அழிச்சிட்டேனே சஞ்சீவ்னு சீதாத்தை நினைக்க கூடாதுங்கிறதுக்காகவும், நான் ஜெயிலுக்கு போனா குடும்பமானவன் போயிடுங்கிறதுக்காகவும் சஞ்சீவ் நம்மள காட்டி கொடுக்க மாட்டான். சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்டிடுவான். அபியும் பரலோகம் போயிடுவா. அதுக்காக அனுவும் ஜெயிலுக்கு போயிடுவா. ஒரு தங்கச்சி பண்ணாத விஷயத்த அபி எனக்காக பண்ணிருக்கா. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக
தான் லவ்வையே தியாகம் பண்ணிட்டு போயிட்டா. ஓம் தன்யாயே நமஹ ஓம் ஹிரண்மயே நமஹ. இதை விட ஒரு தங்கச்சி ஒரு அக்காவுக்கு என்ன பண்ண முடியும்? அபி இந்த ஊரை விட்டு போயிட்டாலே உனக்கு சஞ்சீவ் கிடைச்சிருவான். அப்புறம் நீ ஆசைப்பட்டது நடந்துரும். அதுக்கப்புறமும் ஏண்டி என் தங்கச்சியை கொல்ல பாக்குற? இப்போ தெளிஞ்சிட்டேன்டி. இனிமே உங்களை ஆட விடவே மாட்டேன். அபி ஒரு தங்கச்சியை எனக்கு நிறையவே பண்ணிட்டான். பதிலுக்கு நான் அக்காவா அவளுக்கு ஏதாவது பண்ணணும்ல? பண்றேன். இப்பவே போய் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சஞ்சீவையும் அபியையும் சேர்த்து வைக்கிறேன். சஞ்சீவ் இன்னைக்கு அபி கழுத்துல தாலி கட்டுவான். எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா சஞ்சீவ மேரேஜ் பண்ணி என் லைஃப கெடுக்க நினைச்ச அபி பட்டுன்னு அல்பாயுசுல போயிட்டா நல்லா இருக்குமா? நான் உன்னை கொலை பண்ணா பழி அபி மேல விழுந்து ஜெயிலுக்கு போவா. அவ லைஃப் முழுக்க ஜெயில சித்திரவதைப்பட்டு சாவணும். சாக போற உனக்கு என்னடி கோவம்? உன்ன